அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், 2028ஆம் ஆண்டு வரைக்கும் ட்ராவல் பேண்ட் இருந்த கேன்சல் ஆகியிருந்த அக்காமா புதுப்பிச்சாச்சு, ஃபோட்டோவும் மாற்றியாச்சு. இது சம்மந்தமான தகவல் நேற்றைய தினம் ஒரு செய்தியில் போட்டிருந்தேன். அதே மாதிரி லைசன்ஸ் கார்டு எடுக்க முடியாமல் மொபைல் ஐடியில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கார்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமான வீடியோ நேற்றைய தினம் இரவு போட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது. மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். பல பெனிஃபிட்டான டீட்டெயில்ஸ்கள் கிடைக்கும். குவைத்துடைய டினா மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 30 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் குவைத்தில் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 794 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 926 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 314 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 58 ஃபெல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்துமே படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருது. அதால் முடிந்த வரைக்கும் தங்கம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதோ புதிய சட்டம், விமான நிலையத்தில் அதிரடி சோதனை, தங்கம் கொண்டு போகிறவங்களுக்கு புதிய ரூல்ஸ். அதே போல் இதோ 44 பிள்ளைகளுடன் பாபா அக்காமாவை இழந்தார். குடியுரிமை பற்றிய மேலதிக தகவல்கள் இதோ வெளியாகி உள்ளது. அப்பூச்சி லேசுப்பட்டாலும் நினச்சிக்காதீங்க. நேற்று வீடியோ பார்த்தீங்கல்ல, அதுக்கான பிரதிபலன் என்னன்றதை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம் அந்த பற்றிய முழு தகவல்களையும். அதே போல் அம்கராவில் நேற்றைய தினம் ஒரு வூட் யார்டு தீப்பற்றி எறிஞ்சிருக்குது. அதே போல் போதைப்பொருள் வியாபாரிகள் பிடிபட்டிருக்கிறாங்க. பலரும் மூழ்கிய படகு ஒன்றும் காப்பாற்றப்பட்டிருக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இந்த நாட்களில் மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய வெப்பநிலை தொடர்ந்துமே அதிகரித்து கொண்டே வருது. இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா துபாய், ஒமான் போன்ற சில நாடுகளில் மழை ஆரம்பிச்சு இருக்குது. எதிர்வரும் காலங்களில் கிளைமேட் மாறப்போகுது. ருத்துபா சீசன் குவைத்தில் இப்போ அதிகரிச்சிருக்குது. அதுக்கான காரணம், இரவுலையும் வெப்பத்தை உணரக்கூடிய காரணம், பேரீச்ச மரங்களில் பேரீச்சம்பழங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகல மஞ்சள் நிறமாகி பழுக்கணும், அதுக்காகத்தான். அதே போல் இரவு நேரங்கள்லையும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் தொடர்ந்துமே வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. தொடர்ந்தும் தண்ணீர் பருகுங்க. ருத்துபா காலத்திலையும் அதிகமாக தண்ணீர் பருகுங்க. வியர்வை அதிகமாக வெளியாகிறதால உடம்புல நீர் சத்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்தும் கவனமாக இருங்க. انكسار جمرة القيض في 11/8 راح يطلع موسم الشليبين، وهو النجم قبل الأخير من نجوم الصيف، وندخل في الأجواء الرطبة، وتبدأ الحرارة بالانخفاض تدريجيا حتى طلوع نجم السيل في 24/8 بإذن الله تعالى. جزاه الله خير وجزاهم الله خير. شلوا الأذى من الطريق، والله يحفظ الجميع. تبهر يا خابطة تسبب تطاير الأجسام.
குவைற்றி குடியுரிமையை இழந்த 44 மகன்களும், அதாவது குழந்தைகளும் தந்தையும். அதே போல 2 சகோதரர்கள், ஃபேக்கான ஐடென்டிட்டி. தொடர்ந்துமே குவைத்தில் வெளியாகி கொண்டிருக்கும் டீடைல்ஸ். குவைத்தி குடியுரிமைகளை பலரும் இழந்துக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கே போட்ட மாதிரி யுவர் ஐடென்டிட்டி கேன்சல்ட், நோட் அப்டேட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா உடனே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஃபீல்களுடைய ஜென்சியாக இழந்தால் உங்களுடைய ஐடியும் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிரும். தங்கம், நாணயம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களுக்கான புதிய குவைத் சுங்க விதிகள். ஜூலை 18 குவைத் சர்வதேச விமான நிலைய வழியாக பணம் மற்றும் அதிக மதிப்புள்ள பொருட்களை எடுத்துச் செல்லும் பயணிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட நடைமுறைகளை சுங்க பொது நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச தரநிலைக்கு இணங்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் பணம், தங்கம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை அறிவிப்பதற்கும் பதிவு செய்வதற்குமான முக்கிய தகவல். பண அறிவிப்பு. பயணிகள் புறப்படும் போது அல்லது வந்தவுடன் சுங்கச்சாவடியில் குவைத் தினார்களாகவோ அல்லது வேறு ஏதேனும் வெளிநாட்டு அல்லது உள்ளூர் நாணயங்களாகவோ இருந்தால் 3000 குவைத் தினார் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்கத்திற்கு சமமான தொகையை அறிவிக்க வேண்டும். அதாவது 3000 தினார் அல்லது அதுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கடிகாரங்கள், நகைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள மின்னணு சாதனங்கள் போன்ற பொருட்களை லக்கேஜ்கள், ஹேண்ட் லக்கேஜ்களில் எடுத்து செல்ல வேண்டுமாயின் பயணிகள் உரிமை சான்றாக விலைப்பட்டியலை, அதாவது பில் வைத்திருக்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் தங்க கட்டிகள் மற்றும் தங்க நாணயங்கள் மற்றும் ஒரு சில விலை மதிப்புமிக்க பொருட்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப், இது மாதிரியான விலை மதிப்பு, அதாவது 500 தினார், 600 தினார், 300, 400 இந்த மாதிரி தினார்கள் அதிகமான விலை உள்ள பொருட்கள். அதே மாதிரி தங்க நகையில் பார்த்தீங்கன்னா தங்க பிஸ்கெட், தங்க நாணயங்கள், இது மாதிரியான நிறைய பொருட்களை கொண்டு போகிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான சரியான சான்றிதழ்கள், அதாவது பில் வைத்திருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக அதிகமான பொருட்கள் கொண்டு போகக்கூடியவங்க. அதிகமான பொருட்கள் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனோ, ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு 3000 தினாருக்கு குறைவான பணமோ அல்லது ஒரு 5-6 பவுனில் நகையோ நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா பெருசாக எந்த அளவும் பிரச்சனைகள் வராது. அதற்கு அதிகமான பொருட்கள் கொண்டு போகும்போது நிச்சயமாக அதற்குரிய பில் நீங்கள் வச்சுருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை மதிப்புமிக்க அதிகமான, சாதாரணமாக 3000, 4000, 5000 தினார் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தால் மட்டுமே, சாதாரணமாக 1000 தினாருக்குள்ள, 2000 தினாருக்குள்ள, 3000 தினாருக்குள்ள அந்த பொருட்கள் இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ரேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. போதையில் போலீஸ் அதிகாரிகளை சீண்டிய நபர் கைது. புதிய சட்டம் ஆரம்பமாகின்றது குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு. அதே போல போதைப் பொருள் வியாபாரிகள் பலரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தீவிர சோதனைகள் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது சிறந்தது உங்களுக்கு. في ظل الجهود الأمنية المكثفة التي تقوم بها الإدارة العامة لمكافحة المخدرات، أسفرت الحملات الأخيرة عن ضبط كمية تقارب 20 كيلوغراما من المواد المخدرة ونحو 27 ألف حبة من المؤثرات العقلية، بالإضافة إلى عدد من الأسلحة النارية وكمية من الذخيرة الحية، وضبط 31 متهما متورطين في قضايا التجار وحيازة المخدرات والممنوعات. وتأتي هذه الضبطية ضمن الاستراتيجية الأمنية الشاملة التي تنتهجها وزارة الداخلية لملاحقة تجار ومروجي المخدرات، والتصدي بكل حزم لكل من تسول له نفسه تهديد أمن المجتمع أو العبث بمقدراته. وتؤكد الإدارة العامة لمكافحة المخدرات استمرار حملاتها الأمنية وتعزيز التنسيق مع مختلف الجهات المعنية بهدف حماية المجتمع والحفاظ على شبابه من أخطار هذه الآفة التي تهدد الصحة والأمن والاستقرار. கால்தியா ஆப்போசைட், அதாவது 4வது ரிங் ரோட் கால்தியா ஆப்போசைட்டில் ஓன்லி கிங் ஃபைசாலில் இருந்து டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஜஹாரா பக்கம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. மற்ற சைட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில ரோடுகள் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இப்போதைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ரோடுகளில் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதால ரொம்ப கவனமாக வாகனத்தை செலுத்துங்க சாரதிகளே. ஷுவைக் துறைமுக பகுதிகளில் படகு ஒன்று மூழ்கிட்டு இருந்த நேரத்தில் உடனடியாக ஷுவைக் துறைமுக கடலோர காவல் படை உடனடியாக விரைந்து சென்று அவங்கள காப்பாற்றியிருக்கிறாங்க. எந்த ஒரு
பாதிப்பும் இல்லாமல். கடல் தொழிலுக்கு போகிறவங்க தயவு செய்து சேஃப்டி ஜாக்கெட்டை மறக்காமல் அணிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய உயிரையும் காப்பாற்றும். அதே போல் அம்கரா பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு மர யார்டு ஒன்று, அதாவது மரப்பலகைகள் இருக்கக்கூடிய ஒரு யார்டு ஒன்று ஃபுல்லாகவே தீயில கருகி இருக்குது. தீயணைப்பு படை விரைந்து வந்து கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக போராடித்தான் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்றையும் ஒரு சகோதரர் ஷேர் பண்ணியிருந்தார். மிச்ச நேரமாக பகல் இரவாக இந்த தீ வந்து எரிஞ்சிருக்குது. தயவுசெய்து ரொம்ப கவனம். சிகரெட் பிடிக்கிறவங்க, அதே போல் தீப்பற்ற வைக்கிறவங்க, வெல்டிங் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஆட்களும் ரொம்ப கவனமாயிருங்க. சில நேரங்களில் தீ விபத்து நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக ஆகிடலாம். அதனால் எப்போவுமே தீ விபத்து பற்றிய விடயங்களில் எந்த நேரமும் கவனமாகவே இருங்க. ஏன் வாகனங்களுக்குள்ளே கூட பர்ஃப்யூம், லைட்டர், சார்ஜர், பவர் பேங்க் இது மாதிரியான பொருட்களை வைக்கிறதையும் தவிர்த்துக்கோங்க. அட நம்ம அப்பூச்சி, என்ன அப்பூச்சி ரொம்ப சவுண்டு வச்சு கத்துறாரு. நேற்று பல பேரும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்பூச்சி தான், கிரேட். ஆனால் தலை கத்துறதுலையும் மேட்டர் நடக்கும். அப்படி வீடியோ போட்டால் தான் அரசாங்க அதிகாரிகளுக்கு லைட்டாக உரைக்கும். ரொம்ப நாளாக தலை லீவில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்குது. அதாவது வேறொரு நாட்டுக்கு, அவர் குவைத்தி தான், அவர் வந்து விடுமுறைக்கு ஒரு நாடுக்கு போயிருக்கிறாரு. போனதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறாரு. வீடியோலாம் ஷேர் பண்ணதை பார்த்துட்டு சர்ஃபான் பிளாக் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. எனக்கு பிரதர்னு தான் போட்டிருக்கிறாரு, ஒஹின்னு தான் போடுவார். அதே போல் ஏதோ வாகனங்கள் நிறைய சீஸ் பண்ணியிருக்கிறாங்க மக்களே ஃபேஹில் பகுதிகளில். இதில் அவர் ஃபின்தாஸுக்குரிய வீடியோ ஒன்று போட்டார் இல்லையா, அதற்கு ரிசல்ட் உடனடியாக அந்த நாள் இரவே வேலை நடந்திருக்குது. அதே மாதிரி நிறைய வாகனங்கள் சீஸ் பண்ணின ஃபோட்டோஸுகள் போட்டிருக்கிறாங்க. யார் யாருடைய வாகனம் ஃபேஹில் பகுதிகளில் தூக்கப்பட்டது அப்படின்னு தெரியலை. நண்பர்களுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். லீவில் வண்டி எங்கேயாவது போட்டு போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். வாகனங்களை அங்கங்கே நிறுத்தி வைக்காதீங்க. முடிஞ்சால் விற்றுட்டு போங்க, இல்லையா தெரிஞ்ச இடங்கள் எங்கேயாவது பார்க்கிங் இருந்தால் போட்டு போங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம் மக்களே. வீடியோக்களை பாருங்கள் ஃபுல்லாக, ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ்.
السلام عليكم، يعطيكم العافية. معكم أخوكم محمد قنيص الهاجري، رئيس مركز الفيحيل. طبعا نقوم حاليا مع أخواننا بقسم إزالة المخالفات بالدعم بتوفير المعدات وإزالة المخالفات الموجودة في أحد القطع منطقة الفيحيل بتوجيهات من السيد مدير إدارة النظافة وإشغالات الطرق سعد سالم الخرينج. يعطيكم العافية. يعطيكم العافية. حاليا موقع آخر بقطعة واحد. يعطيكم العافية. حاليا موقع آخر بقطعة واحد برفع بعض المركبات المهملة المتواجدة في مصافة العامة بتوجيهات من مراقب عام ومدير إدارة النظافة وإشغالات الطرق وتشديد على الرقابة في المنطقة ورفع مستوى النظافة العامة. من الكويت.